வந்து 40 மணி நேரம் சொல்றாங்க, இன்னொரு இன்டர்வியூல வந்து 50 மணி நேரம் வந்து, அதாவது எப்போது, அதாவது யாருக்குமே தெரியாதம்மா எங்க போறேன், என்ன பண்றேன், என்ன என்ன பண்ண போறாங்க யாருக்குமே தெரியாது. ஒரு ஹோல்டிங் இதுல வந்து வச்சிருக்கிறாங்க. அந்த அந்த இடத்துலயே வந்து ஒரு தகவலும் கிடையாது. அங்கேயும் கை காலம் கட்டு போட்டு தான் வச்சிருக்காங்க. திடீர்னு பார்த்தா ஒரு ஃபிளைட்ல ஏத்துறாங்க. அப்ப கூட சொல்லியாமா எங்க போறோம் என்னன்னு யாருக்கும் ஒரு தகவலும் கிடையாது. அப்புறம் இங்க வந்து இறங்கின பிறகுதான் பலருக்கு அந்த தகவலே தெரியுதாமா. நாம வந்து அமிர்தசர்ல வந்து இறங்கி இருக்கிறோம் தகவல் வந்து இங்க வந்து இறங்கின பிறகுதான் தெரியுது என்று கூறுகிறார்கள். அதுலயும் எவ்வளவு பெரிய ஒரு கொச்சையாய அந்த மனப்பான்மை பாருங்களேன். அது பஞ்சாப் அரசாங்கத்தை வந்து இழிவுபடுத்த வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு வந்து கரெக்டா கொண்டு வந்து பஞ்சாப்ல இருக்கிறாங்க, அமிர்தசர்ல கூட இருக்கிறாங்க. அமிர்தசருக்கு டைரக்ட் ஃபிளைட் கிடையாது யூஎஸ்க்கு, இன்னைக்கும் கிடையாது. அவங்க கேட்டே இருக்காங்க, கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே நேரத்துல ஏன் குஜராத்ல இருந்தா அதிகமான ஆளுகள் வந்திருந்தாங்க, ஏன் குஜராத்ல இருக்கக்கூடாதா? ஏன் டெல்லி தான் தலைநகரம், டெல்லியிலேயே இறக்கூடாதா? டெல்லியில இறக்கினால் அவ்வளவுதான், கதை கந்தல் ஆயிரும். பிஜேபி வந்து தேர்தலில் தோத்து போடும். அது வந்து போலிங் டேயா இருக்கிறது, அதுல பெரிய ஒரு சலசலப்பு வந்துடும், அதனால வந்து பிரச்சனை வந்துடும் என்ற அந்த அடிப்படையில் செய்திருக்காரு என்று நான் கருதுகிறேன். இல்லை என்றால் ஹரியானால இருக்கிறாங்க, ஏன் இறக்கலன்னு கேட்கிறேன். ஏன் பஞ்சாபை தேர்ந்தெடுக்குன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாப் வந்து ஆப்போசிஷன் ஆளுகின்ற மாநிலம் இதுதான். ஆப்பு தான் டெல்லியில வந்து அரசாங்கத்தில் இருக்கிறது. அப்ப ஆப்புக்கு அந்த நெகட்டிவிட்டி வரட்டும் என்றதுதான். அதே மாதிரி ஏஎன்ஐ என்ற நிறுவனம் வந்து யாரை பேட்டி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பஞ்சாபில் இருந்து வந்த போன நபர்களை மட்டும்தான் பேட்டி கண்டதே தவிர, குஜராத்தில் இருந்து வந்த நபர்களை வந்து ஒரு நபரும் இதுவரை பேட்டி காணவில்லை என்றதுதான் அது அடுத்த உண்மை நிலை. அதாவது பஞ்சாப்ல இருந்து போறாங்க, பஞ்சாப்ல இருந்து போறாங்க, எல்லாமே பஞ்சாப்ல பிரச்சனை, அந்த ஒரு தோற்றம் கொண்டு வர்றாங்க பாருங்க. அதுதான் பாஜகவினுடைய, இதை வச்சு அரசியல் செய்யறாங்க. மக்களினுடைய இந்த மாதிரியான ஒரு சோகத்துக்குள்ளான ஒரு விஷயத்தை கூட மக்களினுடைய அந்த இன்னலை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அரசியலினுடைய அந்த வெறுப்பு அரசியலினுடைய உச்சகட்டமாக நான் பார்க்கிறேன். இதுல பெண்கள் குழந்தைகளை இப்படி கூட்டிட்டு வர்றதுக்கு இருக்கா சட்ட விதி இருக்கா? அவர்கள் என்ன வேணா செய்யலாங்க. அமெரிக்காவை பொறுத்தவரை அவர்கள் சொல்லுவதுதான் சட்டம், அவர்கள் செய்வதுதான் சட்டம் என்று இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவில நீங்க வந்து ஒரு அக்யூஸ்னா இம்மீடியட்டாக உங்களை வந்து கைது செய்யலாம். கைதுனா ஹேண்ட் கப் வைக்கலாம், விலங்கு மாட்டலாம். அது வந்து